குட் மார்னிங்ப்பா. இது ஒரு அவேர்னஸ் வீடியோடா. உங்கள பயமுறுத்துறதுக்காக இல்ல. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. நீங்க இத ஒரு பிரபலமான யூடியூப் சேனல் கூட இத பத்தி பேசியிருக்காங்க. நீங்க அத போய் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஃபர்தர்மோர் நான் வந்து சொல்ல வேண்டிய விஷயங்கள சொல்றேன். நம்மட்ட இந்த 7 இயர்ஸா என் கூட டிராவல் பண்ண நெறையா பசங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் அந்த ஃபாரின்ல போய் எம்பிபிஎஸ் படிக்கிறத என்கரேஜ் பண்ணவே மாட்டேன். அப்போ நீங்க வந்து நான் இதுவரைக்கும் நடந்தத சொல்றேன். நான் அப்போ என்கரேஜ் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல நெறைய பசங்க புரிஞ்சுக்குவாங்க. நெறைய பசங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. இவங்க என்ன டிஸ்கரேஜ் பண்றாங்க? இவங்க என்ன நான் வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறது, எனக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதான் நான் நீட் படிச்சு பார்த்தேன். எனக்கு வந்து எலிஜிபிலிட்டி லெவலுக்கு போகல. ஸோ எனக்கு 400, 500 இப்படி தான் வருது. நான் அடுத்த வருஷம் ட்ரை பண்ணா கூட எனக்கு 550 வரும். நான் வருஷம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு ஃபாரின்ல இன்னொருத்தர் ஆப்பர்ச்சுனிட்டி தரேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஃபாரின்ல சூஸ் பண்ணிட்டு நெறைய பசங்க போயிருக்காங்க. நானா நெறைய டைம் சொல்லியிருக்கேன். நான் சொல்றப்ப என் மேல உங்களுக்கு கோவமும், இவங்க என்ன இப்படி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணியிருக்கும். நீங்க அந்த சேனலை போய் பாருங்க. நான் சொன்னதோட அர்த்தம் உங்களுக்கு மேபி படிக்கிற பசங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒத்துக்க மாட்டீங்க. மேபி என்கிட்ட சொல்ல மாட்டீங்க. மறுபடியும் என்கிட்ட பேச மாட்டீங்க. அதாவது ஃபாரின்ல போய் படிக்கிற பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப நான் சொன்னதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நான் இதை இனிஷியலா சொல்றப்ப எதை வச்சு நான் அதை சொல்றேன் அப்படின்னா, நான் வந்து சும்மா வந்து ஃபாரின்ல போய் படிக்கிறது வந்து அது இல்லை இது இல்லைன்னு சும்மா வந்து எந்த எவிடன்ஸும் இல்லாம எந்த ஃபேக்டும் இல்லாம நான் சொல்றேன் நீங்க நினைச்சுக்க வேண்டாம். என்கிட்ட நிறைய பசங்க படிச்சிட்டு இருக்காங்க. சில பசங்க கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டில இருந்துலாம் படிச்சிட்டு இருக்காங்க. நிறைய பசங்க ஃபாரின்ல இருந்து படிக்கிறாங்க. இப்ப இந்தியன் ஃபேமிலி நிறைய பேர் போய் ஃபாரின்ல செட்டில் ஆயிருப்பாங்க. அவங்களுக்கு ஃபாரின்ல படிக்கிறது பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை. அவங்க நீங்க இங்க இருந்து போறீங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப ஈஸி இல்ல. ஸோ அப்ப அவங்க அங்க படிக்கிறது தானே ப்ரிஃபர் பண்ணணும். ஆனா மோஸ்ட் ஆஃப் த செட்டில்டு இந்தியன் ஃபேமிலி வெளிநாட்டுல செட்டில் ஆயிருக்காங்க இல்லையா, என்ஆர்ஐ ஃபேமிலி எல்லாருமே முக்காவாசி ஆல்மோஸ்ட் 75% ஃபாரின்ல எம்பிபிஎஸ் படிக்கிறத என்கரேஜ் பண்ணவே மாட்டாங்க. அவங்க இந்தியாவுக்கு எம்பிபிஎஸ்க்கு மட்டும் நம்ம அவங்களோட பசங்களை திருப்பி அனுப்புறதுக்காக மறுபடியும் இந்தியாவில தான் நீட் எக்ஸாம் எழுத வைக்கிறாங்க. வேற வேற அவங்களோட சிலபஸ் வேற. அவங்க சிலபஸ் வேறன்னா நம்மளுக்கு ரிலேட்டட் தான், எல்லாமே பேசிக்ஸ் ஒண்ணுதான். பட் ஆனா சிலபஸ் நம்மள மாதிரி இருக்காது. இவ்வளவும் இருந்தும் கூட நம்ம சிலபஸ ஃபாலோ பண்ணி நீட் படிச்சு இங்க நீட் எழுதி இந்தியால வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. பட் நீங்க எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா, ஃபாரின்ல போய் படிக்கிறது ஈஸின்னு உங்களுக்கு மைண்ட்ல ஏன் வருதுங்கிறத நான் சொல்றேன். இப்ப நான் வந்து ஃபேக்ட் நான் சொல்றேன் அப்படின்னா நீங்க அதை ஏத்துக்கிறது இல்ல. ஏன் ஏத்துக்கிறது இல்லைங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆப்போசிட்ல பேசுறாங்க இல்லையா, அவங்க வந்து எப்படி பேசுவாங்கன்னா உங்களுக்கு 100% நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசிடுறாங்க. நீங்க எப்பயுமே ஒரு விஷயம் 100% நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுப்பா. அது கடவுளாலே கொடுக்க முடியாது. நீங்க அதை புரிஞ்சுக்காம என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, அவங்க பேசுறத வச்சே நல்லாதான்ப்பா பேசுவாங்க. பேசுறவங்க பணம் கிடைக்க போதுங்கிறவங்க நல்லா தான் பேசுவாங்க. நீங்க ஒன்ஸ் உள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க உங்க சீனியர்ஸ்ட கேட்டு பாருங்க. நீங்களே கேட்டு பாருங்க. நீங்க அந்த மாதிரி ஃபாரின்ல போய் படிக்கிறாங்க இல்லையா, உள்ள உங்களை கொண்டு போய் விட்டுற வெளிப்படையே கேளுங்க. அதாவது சில பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு பசங்களை எப்படியாவது ஒரு 4, 5 பசங்களை சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா, சேர்த்து விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு பேசுவாங்கப்பா. அதாவது உங்களை இப்ப எனக்கே நான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபீல்டுல என்டர் ஆகிறப்ப எனக்கு ஒருத்தர் வந்து, நீ இந்த மாதிரி வந்து 4, 5 பிள்ளைங்களை நீ வந்து ஃபாரினுக்கு அனுப்புறதுக்கு நீ ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு 4, 5 பிள்ளைங்களை கொடுத்தனா ஒரு பசங்களுக்கு ஒரு பையனுக்கு நீ இவ்வளவு கமிஷன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பேசுறேன். எம்பிபிஎஸ் படிக்கதான் அவங்க எம்பிபிஎஸ் இங்க படிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம், இங்க நீட்டுக்கு பாஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, அங்கன்னா ஈஸி, நீ ஒரு டாக்டர் என்னைய பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. ஏன்னா நான் சொல்லி ஒரு 4, 5 பேர் போயிட்டாங்க அப்படின்னா 4, 5 பேருக்கு உரிய அமௌண்ட்டே ரொம்ப ஜாஸ்தி உனக்கு, நீ அதனால இதை செய்ய அப்படின்னு எனக்கு இனிஷியலா அந்த ஃபீல்டுல என்டர் ஆகிறப்ப எனக்கு சொல்லியிருக்காங்கப்பா. நான் இதை நான் வந்து உங்களுக்கு இப்ப நான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்கிற எல்லாருக்கிட்டையுமே ரெக்கார்டை காமிச்சிங்க பாருங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி என்கிட்ட பேசுறவங்க இப்ப என்கிட்ட பேசுறப்ப நான் சம்டைம்ஸ் நான் எல்லாத்தையும் ஈஸியா நம்பிட மாட்டேன். ஃபர்தர்மோர் நான் வந்து கொஞ்சம் திட்டிடுவேன். ஸோ அதனால எனக்கு பார்த்து தான் பேசுவாங்க. எனக்கு பார்த்து பேசுறவங்களே ஒரு 4, 5 பேர் எனக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லிட்டாங்க. அதாவது என்னன்னா, நீ வந்து உங்ககிட்ட படிக்கிற பிள்ளைங்களை இப்படி சொல்லு, வருஷத்துக்கு நீ வந்து 4, 5 பேரை பண்ணேன்னா ஒரு 4 இயர்ஸ்ல நீ உன் லைஃப்லயே செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு பேசினாங்கப்பா. நீ 1 இயர்ல எவ்வளவு வாங்குறியோ அதை ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. நீங்க அதை என்கிட்ட இப்படி பேசுறாங்கன்னா, அதாவது திட்டுற ஆளு நானு, ஃபேக்ட செக் பண்ற ஆளு. நான் எதுக்கும் வந்து இந்த மாதிரி என்கிட்ட வந்து ஸ்கேம் லெவல்ல என்கிட்ட ஈஸியா அப்ரோச் பண்ணிட முடியாது. என்கிட்டயே
எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு இப்படி, எம்பிபிஎஸ் நீ வந்து பாரு இந்தியாவில் படிக்க முடியாதவங்க அங்கே போய் படிக்கிறாங்க, நீ ஒரு டாக்டரை உருவாக்குற அப்படி இப்படின்னு பேசி என்கிட்டயே வந்து நீ இப்படி செய்யறியா அப்படின்னு கேட்கறதுக்கு ஒருத்தவங்களுக்கு தைரியம் வருதுன்னா நீங்களாம் அவங்களுக்கு ஈஸி டார்கெட்ற. ஏன்னா இந்த 11th and 12th அப்படிங்கிற போற ஏஜ்ல நீங்க வந்து ஒரு கெரியருக்காக சில பேருங்களை வந்து ரொம்ப மரியாதையோட பாக்குற மாதிரி இருக்கும். நம்ம வந்து படிக்கும்போது நீங்க இப்ப புரியாது அது உங்களுக்கு, நீங்க வந்து எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு புரியும். தட் இஸ் நீங்க லைஃப்ல எல்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நம்மளாம் இவனை பெரிய ஆளுன்னு நினைச்சுவேன், இவன் இவ்வளவு சீப்பா இருக்கானேங்கிற. ஆனா அந்த பெரிய ஆளு நீங்க ஒரு விஷயம் ஒருத்தரை நினைச்சிருப்பீங்க இல்லையா, அந்த ஆள் சொல்றத நீங்க கேட்கிற நிலைமையில தான் இருப்பீங்க இப்போ. ஏன்னா நீங்க வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க அம்மா அப்பாவோட ஐக்கியூ லெவல் எல்லாமே வந்து நீங்க தெரியும், உங்க அட்மாஸ்பியர்ல இருக்கிறதுனால அவங்க ஐக்கியூ லெவல் உங்களுக்கும் இருக்கும். ஸோ உங்களுக்கு கூட பெட்டரா யாரோ யோசிக்கிறாங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நீங்க என்ன நினைப்பீங்க அப்படின்னா, உங்ககிட்ட வந்து அந்த பேசுறவங்களை, அதான் நான் சொல்ல அந்த இதுல சொல்ற மாதிரிதான் வாழைப்பழம் மாதிரிதான் பேசுவாங்க. அதாவது கான்பிடென்ட் கடவுள் கொடுக்குற கான்பிடென்ட்டை விட அதிகமா கொடுப்பாங்க. ஆனா அப்படி கிடையாதுடா. அதனால தயவு செய்து ஃபாரின்ல போய் எம்பிபிஎஸ் படிக்கணுங்கிற கனவை தயவு செய்து விட்டுருங்கடா. இங்க நீட் நல்லா பாஸ் பண்ணுங்க. ஏன்னா இங்க வந்து கல்வித்தரம் பயங்கரமா இருக்கு. அதுவும் தமிழ்நாடு எக்ஸ்ட்ராடனரியா இருக்குடா. நீங்க வந்து தமிழ், அதாவது நம்ம இந்தியன் பீப்புளே தமிழ்நாடை சூஸ் பண்ணணுங்கிறதுக்காண்டி அவ்வளோ போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபாரின் பீப்புள் தமிழ்நாடை சூஸ் பண்ணுங்கிறதுக்காண்டி அவ்வளோ போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க இந்த அருமெல்லாம் தெரியாம அங்க ஏதோ படிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, இப்ப நீங்க கேட்கலாம் மேம் நாங்க என்ன வச்சுக்கிட்டு அவஞ்சம் பண்றோம், முடியலையே எடுக்க முடியலையே அப்படின்னா, இந்த விஷயத்துக்கு எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலடா. அதாவது இது ஒரு தவம் மாதிரிப்பா. காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிறது ஒரு தவம் மாதிரி, வேற வழி இல்லை. என்ன செய்யறது, நம்ம வந்து ஒரு 650க்கு மேல எடுத்தாதான் சீட்டுன்னு ஒண்ணு நினைச்சு கூட பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. இதை வந்து ஒரு தவம் மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்க பாஸ் பண்ணி உள்ள போனாங்கன்னாதான்ப்பா இப்போதைக்கு இருக்கிற. அதுக்காண்டி நான் வந்து இந்த சிஸ்டத்தை கரெக்ட் இதெல்லாம் சொல்லலடா. ஆனா இதுக்கு பயந்துட்டு போய் நீங்க வந்து இதை விட பெரிய குழியில போய் விழ போறீங்களே அப்படிங்கறத நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்புறம் சரி, நான் ஃபேக்டுக்கு வரேன். இப்ப என்னன்னா, இங்க நீங்க படிக்கிறத விட அங்க படிக்கிறது ஈஸி நீங்க நினைப்பீங்க. சம்டைம்ஸ் நான் சொல்றேன், என்கிட்ட படிச்சு நான் சொல்லி சொல்லி கேட்காம சில பசங்க வந்து போயிருக்காங்க, ஃபாரின் போய் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஃபர்தர் எனக்கு அவங்க சொன்ன தகவல் என்ன அப்படின்னா, நீங்க இதை அவர் கூட பேசியிருக்காரு, அந்த பிரபலமான யூடியூப் சேனல்ல பேசியிருக்காருடா. கண்டிப்பா பாருங்க. பேரை சொல்லிடுவேன், நான் பேரை சொன்னா காப்பிரைட்ஸ் இஷ்யூ வருமாங்கிறது எனக்கு தெரியல, அதனால சொல்லல. அந்த யூடியூப் சேனல்ல நீங்க கண்டிப்பா பாருங்க. ஈவன் நீங்க வந்து எக்ஸாமுக்கு கூட வந்து நீங்க மார்க் வேணும்னா அதுக்கு பே பண்ணி படிச்சுக்கலாம்டா. மார்க் வாங்கிக்கலாம், ஈஸியா பாஸ் பண்ணிடலாம் அங்க இருக்கிற எம்பிபிஎஸ். இது ஒரு சிஸ்டமா சொல்லுங்க. இதை படிச்சு என்ன செய்ய போறோம் நம்ம, அது ஒரு விஷயம். அடுத்து என்கிட்டயே சொல்லியிருக்காங்க பசங்க, மார்க்கு இப்போ டெஸ்ட்டுக்கு வர கொஸ்டின் முக்கால்வாசி எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பசங்க. அடுத்து அது ஒரு விஷயம். இன்னொன்று என்னன்னா, ஃபாரின் அந்த ஃபேக்டை வச்சு சொல்றேன், ஒழுங்கு இது ஒரு நல்ல படிப்பு இல்லை அப்படிங்கிறத வச்சு சொல்றேன். அப்புறம் வந்து சரியான ப்ராக்டிகல்ஸ் இருக்கிறது இல்லை, இந்தியாவில் இருக்கிற அளவுக்கு ப்ராக்டிகல்ஸ் இருக்கிறது கிடையாது அங்கே. ஃபர்தர் மோர் வந்து என்னன்னா, உங்களுக்கு அக்கமடேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ இருந்தா போதும் அப்படின்னு அனுப்புறாங்க இல்லையா, கண்டிப்பா அதை விட 50% எக்ஸ்ட்ரா வரும். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களை சொல்லி சொல்லி சொல்லி, அதாவது சில ஸ்கேமர்ஸ் இருக்காங்கடா, அவங்க நம்ம கிட்ட இருந்து பணத்தை பிடுங்குற வரைக்கும், அவங்களோட விஷயங்களை சாதிக்கிற வரைக்கும் நம்மளை வந்து கெஞ்சிக்கிட்டு துரத்திக்கிட்டே இருப்பாங்க. நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க, கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, துரத்திக்கிட்டு இருப்பாங்க. நம்மளை அடுத்த விஷயத்தை யோசிக்க விட மாட்டாங்க. ஸ்கேமர்ஸ் கிட்ட சிக்கிறப்ப ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மளுக்கு எது கரெக்டுங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவங்க வந்து சரியா டெஸ்ட் பண்றதுல டெஸ்ட் கொஸ்டின் எப்போ வேணாலும் ரிலீஸ் ஆகும். அதாவது நீங்க அது வந்து ரிலீஸ் ஆகிற கொஸ்டின், அதாவது என்ன டெஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுக்க போறாங்கிறத முன்னாடியே கொடுக்குறாங்கிறது நம்ம பசங்கிட்ட இருந்து வந்த இன்ஃபர்மேஷன். செகண்டு, ஃபாரின்ல படிக்கிற பசங்களே, நம்ம இந்தியன் பீப்புள் ஃபாரின்ல படிக்கிற பசங்களே நிறைய பேர் இந்தியாவை தான் ப்ரிஃபர் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இந்தியாவில் எம்பிபிஎஸ்ங்கிறது டு த பீக்ல இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. தேர்ட் என்ன அப்படின்னா, நீங்க செலவு பண்றீங்க இல்லையா, அவங்க சொல்ற காசு, அவங்க சொல்ற அமௌண்ட், இங்க இருந்து வாழைப்பழம் மாதிரி பேசி உங்களை அனுப்புவாங்க இல்லையா, அவங்க வந்து சொல்ற அமௌண்ட்டை விட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் ஆகும். உங்களை அனுப்புனதுக்கு அப்புறம் அவங்க முன்னாடி இருந்த அட்டென்ஷன் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. உங்க லைஃப் ரிஸ்க்ல இருக்கு, பார்த்து ஜாக்கிரதை. ஏற்கனவே இருக்கிற சீனியர் இருந்தாங்க, அவங்கள நம்பி போறீங்கன்னா உங்க சீனியர் எம்எல்எம் ஏஜென்ட்டா மாறிக்கிட்டு இருக்காங்க, அதையும் நீங்க புரிஞ்சுக்கிடணும். உங்க சீனியரை வந்து எப்படி சொல்லி கூப்பிடுவாங்க, உங்க சீனியர் வந்து இப்படி சொல்லிதான் கூப்பிடுவாங்க. ஏன்னா உங்க சீனியர் கமிஷன் கிடைக்கல, பாவம். அதாவது பாவம்னு சொல்ல முடியாதுடா. இத என்னன்னா, என்ன சொல்றது, அந்த போயிட்டு வேற வழி இருக்காது அவங்களுக்கு.
அட்லீஸ்ட் ஒரு 4 லட்சம் 5 லட்சம் கிடைச்சா ஊருக்காவது வந்து சேரலாமே அப்படிங்கிற நிலைமையில 4 லட்சம் 5 லட்சத்தை ஒரு 2 ஸ்டூடெண்ட் 3 ஸ்டூடெண்ட்டை சேர்த்து விடுவோம், அதை வச்சு வந்து ஊருக்காவது வந்துருவோமே அப்படின்னு நினைப்பாங்க. இது தேர்ட் பாயிண்ட். இதுவும் நடந்திருக்கும். உங்க சீனியர்ஸ் உங்களை சொல்றாங்கன்னா உங்க சீனியர்ஸ் மோட்டிவேட் பண்ணல, உங்க சீனியர்ஸ் எம்எல்எம் ஏஜென்ட்டா ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதையும் அவரு வீடியோல போட்டிருக்காரு, நீங்க போய் செக் பண்ணுங்க. இதெல்லாம் நான் சொல்றப்ப உங்களுக்கு எல்லாம் கோவம் வருது, என்ன இது டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி பேசுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவம் வருது. நான் வந்து எப்பயுமே வந்துடா ஸ்கேமர் கைண்டா தான் பேசுவாங்க. நீங்க நான் வந்து ரொம்ப திட்டி அரட்டி பேசுறேன் அப்படின்னா நீங்க அதை எடுத்து நீங்க அனலைஸ் பண்ணிக்கோங்க. நான் திட்டுறேங்கிறதுனால நான் திட்டுற விஷயம் எல்லாமே கரெக்ட், திட்டி சொல்லிட்டா கரெக்ட் அப்படின்னு நான் சொல்ல வரல. நீங்க எடுத்து அனலைஸ் பண்ணுங்க, இந்த ஸ்கேம் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு ஒரு ஒரு கேப் கூட எடுத்துக்கோங்க. ஒரு கேப் கூட எடுத்து திருப்பி ஒருக்கா படிக்க முடியுதான்னு பாருங்க. இதுல நல்ல ஃபீல்ட பாருங்க. எம்பிபிஎஸ் இல்லாம அதாவது எம்பிபிஎஸ்ங்கிறது அதாவது நீட் இல்லாம சில எம்பிபிஎஸ் இது இருக்கு, அந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணுங்க. இல்ல ஒருவேளை நீங்க பாஸ் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல, பட் ஆனா பாஸ் பண்ண முடியலங்கிற பட்சத்துலன்னா நீங்க வந்து ஒரு 600 இப்படி எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க, 550 எடுத்துட்டீங்க அப்படின்னா 1 இயர் உட்காருங்கடா, பரவாயில்லடா. அதுக்காக போய் அந்த ஃபாரின்ல போய் எனக்கு எம்பிபிஎஸ் தாங்க படிக்கணும், ஆனா 500 மார்க் போன வாட்டி ட்ரை பண்ண 500 வந்துச்சு, இந்த வாட்டி ட்ரை பண்ண 515 இப்படியே வந்துச்சுன்னா நான் எப்படி போறதுன்னா படிக்கிற மெத்தடை மாத்தி எப்படியாவது அடுத்த வருஷம் இன்னும் மார்க் அதிகமா எடுக்கணும்னு தான் நீங்க நினைக்கணுமே தவிர்த்து தயவு செய்து இந்த மாதிரி குறுக்கு வழியை செலக்ட் பண்ணாதீங்கடா. எனக்கு சித்தா ஆயுர்வேதா இதுலலாம் எந்த உடன்பாடும் இல்லடா, இதெல்லாம் பழைய டெக்னிக்கு. ஸோ நான் என்னோட பர்சனலாகவே என்னோட அம்மாவுக்கு சித்தா இந்த மாதிரி இதில் போயிருக்கேன். இப்போ நான் ரொம்ப வருத்தப்படுறேன், சித்தாவில் போயிருக்கக்கூடாது, அம்மாவுக்கு சித்தாவுக்கு போயிருக்கக்கூடாது அப்படிங்கிறது நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன். வாழ்நாள் வருத்தமாக இருக்காது எனக்கு. ஏன்னா இந்த ஃபீல்டில் அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து ஒரு உண்மையான மருத்துவமாக, அதாவது பழைய காலத்தில் எதுவுமே இல்லாதப்ப இருந்த மருத்துவத்தை நம்ம எப்படி வந்து இப்போ அப்ளை பண்ண முடியும். இப்போ வந்து நிறைய டெக்னிக்கா பார்த்து தான் பண்ண முடியும். அப்போ வந்து ஒரு அனுமானத்துல பண்ணது தான், எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ல ஒரு 15-20 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு ஓ இதுக்கெல்லாம் இப்படி நடக்குது, இப்ப வேற மாதிரி அப்படிங்கிறத நம்ம இப்ப அப்ளை பண்ண முடியாதுல்ல. அதனால எனக்கு சித்தா ஆயுர்வேதால எனக்கு சுத்தமா உடன்பாடு கிடையாதுடா. இதுல வந்து சித்தால எனக்கு உடன்பாடு கிடையாது. நீங்க எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து இப்ப இருக்கிற மாடர்ன் டெக்னிக்ல ரேடியாலஜி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இது போங்க. நீட் இல்லாம போகணும்னா நீங்க அப்படி போங்க. பட் ஆனா தயவு செய்து சித்தா ஆயுர்வேதாவை செலக்ட் பண்ண வேண்டாம். அதுக்காண்டி நான் வந்து இதை தப்பா சொல்றேன்னு நினைக்க வேண்டாம்டா. எனக்கு சித்தா ஆயுர்வேதம் நம்பிக்கை இல்லை. மற்றபடி அந்த ஃபாரின் விஷயத்தை நான் சொன்னது பாத்தீங்கன்னா தயவு செய்து போகாதீங்க. இன்னும் ஒரு வருஷம் உட்காரலாம், பரவாயில்ல. ஒரு வருஷம் உட்கார முடியல அப்படின்னா அதுக்கேற்ற கோர்ஸ் இருக்கு, அதை எடுத்து பார்க்கலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நிறைய இதுல இருந்து பாஸ் பண்ணி வந்துட்டீங்க, இந்தியால இருந்து பாஸ் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இது தெரியாம நீங்க யாரோ ஒருத்தர் ட்ராப்ல எவனோ ஒருத்தர் சம்பாதிக்கிறதுக்கு போய் உள்ள விழுந்துடுறீங்க. இந்த ஃபீல்டுல முதலைங்களா இருக்காங்க, பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அப்புறம் வந்து இதை பத்தி ஃபர்தர் ஏதாவது வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து உங்களோட கொஸ்டின் எனக்கு அனுப்புங்க, நான் வாட்ஸ்அப்லயே உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணிடுறேன். நீங்க எதுல ஏமாந்துடக்கூடாதுங்கிறது தான் ஃபர்தர். இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, இங்க இருக்கிற ரிசர்வேஷன் கோட்டா அது இதுன்னு இருக்கு இல்லையா அந்த தமிழ்நாட்டுல, அதுல வச்சு எப்படியாவது நம்ம வந்து அடுத்தடுத்த ட்ரைனிங்ல இருக்கிற ஹோல்ஸ் எல்லாம் அடைச்சு உள்ள போயிடலாம். இன்னும் நான் ஃபர்ஸ்ட் இயர்லயே போகணும்னு நினைச்சீங்கன்னா அதை ஒரு தவ மாதிரி படிச்சாதான் போக முடியும். புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புறேன்டா. பாய்.